வண்ண புகை குப்பி அல்லது வண்ண புகை வெடி. அந்த கைது செய்யப்பட்டவர் ஒருவேளை இஸ்லாமியர்களாக இருந்தால் ரசாயன வெடி அப்படின்னு ஆயிருக்கும். அது இப்போ வார்த்தை பிரயோகத்திலே இவங்க வந்து அதை ஒரு மென்மையாக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கைது பண்ணவங்க யாரும் ஏதோ ஒரு அமைப்பில் சேர்ந்து ஒரு பயங்கரவாதி அப்படிலாம் கிடையாது. சாதாரணமாக அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிறாங்க, உள்ளே வந்திருக்கிறாங்க இவ்வளோ பெரிய பொருளோட அப்படின்னும்போது அப்போ உள்நோக்கம் இருக்கவங்க செஞ்சுருந்தா இந்த செக்யூரிட்டி பிரீச்சை வச்சு அவங்க என்னெல்லாம் சாதிச்சிருக்கலாம். இதில் என்ன ஒரு காமெடி அப்படின்னா, கேள்வியை எழுப்பாத அந்த சமயம் அங்கே இல்லவே இல்லாத பார்த்திபன் அவர்களையும் வந்து இடைக்கால நீக்கம் செஞ்சிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜனநாயக ரீதியாக பாராளுமன்றத்தை நடக்க யார் முற்பட்டாலும் அவங்க மேலே தாக்குதல் நடக்கும், அவங்க மேலே வழக்கு பதியப்படும், அவங்க வெளியேற்றப்படுவாங்க அல்லது வீடியோ மூலியமாக தணிக்கையாவது செய்யப்படுவாங்க. பாராளுமன்றத்துக்கு வெளியே பாருங்கள், சஞ்சய் ராவத் 3 நாளைக்கு முன்னாடி எமர்ஜென்சியில் வந்து பத்திரிகையை தணிக்கை பண்ணிட்டாங்க, பத்திரிகை சுதந்திரத்தில் வந்து எமர்ஜென்சி எப்போ காங்கிரஸ் இப்படி நடந்துக்குச்சு அப்படிலாம் பேசுது. ஆனால் பிஜேபிக்கு இது பேச தகுதியே கிடையாது. ஏன்னா தினசரி நீயே அதை தான் பண்ணுறேன்னு பேசுனதுக்கு அவர் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறாருன்னு அவர் மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க. நீ எத்தனை எம்பிக்கள், காங்கிரஸ் எம்பிக்கள் ஆகட்டும் இல்லை கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் ஆகட்டும், அவங்க தீவிரவாதிகள், அர்பன் நக்சல்கள் அப்படின்னு பிராண்ட் பண்ணி கோர்ட்டில் ஒரு ட்ரையல் நடக்கிறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரையல் நடக்கும், அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுரும். பாலஸ்தீனர்கள் செத்தா எண்ட் அப் டெட், அவங்க எப்படியே தற்செயலாக செத்து போயிட்டாங்க. இஸ்ரேலியர்கள் செத்து போயிட்டா கில்ட் இன் கோல்ட் பிளட், ப்ரூட்டலி மர்டர் அப்படின்னு பார்க்குறோம். அதோட இந்தியன் வெர்ஷன் தான் இந்த ஃபாசிசம். அந்த ஃபாசிசம் தான் மீடியாக்குள்ளேயும் பூந்துருக்குது. வணக்கம். தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு மதுர் சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்தியாவே ஒரு அச்சத்துக்குள்ளான ஒரு செய்தியாக இதை பார்க்குது. இந்திய நாடாளுமன்றத்தில் யாரோ 2 நபர்கள் ஒரு வண்ண புகை குப்பி அப்படின்னு தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. ஒரு கலர் பாம்ஸ் மாதிரி புகையை ஸ்மோக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிலிண்டரை உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை இது நினைவு கூறுது. ஏன்னா ஒரு பார்லிமெண்ட்ன்றது அவ்வளோ பாதுகாப்பான இடம், அங்கேயே உள்ளே போகிறாங்க அப்படின்றது. ஏன்னா அதே தேதியில் இன்னொரு விஷயமும் நடந்தது, 2001 ஒரு தீவிரவாத தாக்குதலும் நடந்தது. அப்போ இப்படி போகும்பொழுது இதை ஒட்டி பார்லிமெண்ட்டில் ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சியினர் இன்றைக்கு அதற்கான கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க, அமளியில் ஈடுபடுறாங்க. ஈடுபட்ட அனைவரும் அதில் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நாம் ஒரு பெரிய சம்பவத்தை ஒட்டி டிஸ்கஷன் கூட பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒன்றிய அரசாங்கம் நினைக்கிறதா? இதை எப்படி நம்ம பார்க்குறது? இது இந்த வார்த்தை பிரயோகத்திலேருந்து ஆரம்பிச்சிருவோம். பொதுவான மனநிலை எப்படியே மாற்றிருக்காங்க, இல்லை ஊடக மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் சொன்னீங்க வண்ண புகை குப்பி அல்லது வண்ண புகை வெடி. அந்த கைது செய்யப்பட்டவர் ஒருவேளை இஸ்லாமியர்களாக இருந்தால் ரசாயன வெடி அப்படின்னு ஆயிருக்கும். அது இப்போ வார்த்தை பிரயோகத்திலே இவங்க வந்து அதை ஒரு மென்மையாக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது நேற்று முதல்ல வந்த ட்வீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து எதிர்க்கட்சி இந்திய அணியினோட சதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் தெரியும் மைசூரில் இருக்கிற எம்பி தான் வந்து பாஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. பிரதாப் சிங்கா. ஆமாம், இங்கே வந்து கர்கா வினோத்னு ஒருத்தர் வாசலில் பாட்டில் தவற விட்ட, அவர் பாட்டில் எரிஞ்சாருன்னா கூட தெரியல, தவற விட்ட மாதிரி கவர்னர் வந்து 1.5 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிறாரு அந்த பங்களாவில். இங்கே வெளியே போட்டதுக்கு 1 மாதம் ஃபுல்லாக அது எப்படி வந்து கவர்னரோட உயிருக்கு ஆபத்து, இங்கே லா அண்ட் ஆர்டர் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்க, பாராளுமன்றம் தான் இருக்கிறதுலே வந்து பாதுகாப்பு அரண் அதிகம் இருக்கிற இடம். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எந்த பில்டிங்க்கும் அவ்வளோ பாதுகாப்பு அரண் இருக்காது. நான் பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கேன், அதனால தெரியும். ஒரு 5 லெவல் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும். அந்த 5 லெவல் ஆஃப் செக்யூரிட்டியை தாண்டினா தான் அவங்க எப்படி உள்ளே வந்தாங்கிறது ஒன்று. இன்னொன்று, இவ்வளோ பெரிய ஆக்சுவலி ஒரு பேனா கூட எடுத்துகிட்டு போக முடியாது, ஒழுங்காக ஒரு பேனா எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ எங்கள் கூட வந்திருந்தவர் ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாருன்னா கோட் சூட் போட்டிருந்தாரு. அவர் ஒரு பெரிய ஆளுன்றதுனால அவர் பாக்கெட்டில் கோட் சூட் பாக்கெட்டில் வந்து ஒரு லைட்டர் இருந்தது, சின்ன லைட்டர், சிகரெட் பிடிக்கிற லைட்டர். அதை எடுத்து வெளியே வைக்க சொல்லிட்டாங்க. அத்தனோட லைட்டரை வெளியே வைக்க சொன்னவங்க எப்படி இந்த புகை குப்பியெல்லாம் உள்ளே போச்சு, அது கையில் பார்த்தா இவ்வளோ பெருசு இருக்குது, அதெல்லாம் உள்ளே போச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ தான். இது ஒன்றும் சின்ன இஷ்யூலாம் கிடையாது. உள்ளே வந்தவங்க புகை குப்பி இல்லாமல் வெடிகுண்டு வச்சுருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க, ஆசிட் வச்சுருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்றதுல தான். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஏன் இந்த எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டாங்க அவங்க வந்து கேள்வி தான் வைக்கிறாங்க. இவங்க தான் அமளின்னு சொல்கிறாங்க. அதை இல்லை, இன்றைக்கும் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே அதான் சொல்லுது, அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சியினர் தான் போடுறாங்க. ஆமாம், ஏன்னா வந்து பாஜகக்காரங்க வந்து அமளி போடும்போது அது வந்து கேள்வி எழுப்பினர்கள் அப்படின்றதும், எதிரணியில் பண்ணுறவங்க வந்து அமளி அப்படிங்கிறதும் பார்க்குறோம். அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அப்படின்னு இருக்குது, கூட்டுக்குழு. அது வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கிற செக்யூரிட்டியை கண்காணிக்கிறதுக்கும் அவங்க ஒழுங்காக செயல்படுறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கும் ஒவ்வொரு பார்லிமெண்ட் செஷனுக்கும் கூட்டணும். அதை இந்த முறை பார்லிமெண்ட் செஷனுக்கு கூட்டவே கிடையாது. அதை வந்து திருச்சி சிவா அவர்கள் நேற்றே அந்த கேள்வி எழுப்பினார். ஏன் வந்து கூட்டலை, ஏன் அப்படின்னா அதை கூட்டுறதன் வாயிலாக யாரெல்லாம் செக்யூரிட்டியில் செயல்படுறாங்க, இன்னொன்று
பாஜக எல்லாத்தையும் தனியார்மயப்படுத்துற மாதிரி அங்க இருக்கிற செக்யூரிட்டியும் ஒரு பகுதி வந்து தனியார்மயப்படுத்திருக்கு. பிரைவேட்டேஷன் கொடுத்துட்டாங்களா? பிரைவேட் செக்யூரிட்டிஸும் இருக்கிறாங்க அங்க. அதை வந்து முக்கியமாக இன்னைக்கு ஹிந்துல வந்திருக்க ஆர்டிகல். திருச்சி சிவா அவங்க என்ன பொறுப்புகள் அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம விசாரிக்கணும். ஏன்னா இதில் ஒரு பயாஸ் இருக்குது. என்ன பயாஸ் அப்படின்னா, ஒரு பாரபட்சம். அதாவது காங்கிரஸ் எம்பியோ திமுக எம்பியோ ஒரு நாளைக்கு இல்லை ஒரு ஹவரில் டிபேட்டில் 2 பேர் தான் உள்ளே கூட்டு வர முடியும், பாஸ் கொடுக்க முடியும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷனும். ஆனால் பாஜக எம்பிக்கள் ஒரு பட்டாளத்தையே கூட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான பயஸ் இருக்குது. அப்போ அந்த பிரைவேட் செக்யூரிட்டிஸ் எப்படி இந்த ரிக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை விசாரிக்கணும். அதுக்கு வழக்கமாகவே இருக்கிற இந்த பாராளுமன்ற கூட்டுக்குழுவை நீங்கள் திருப்பி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தங்கர், அவர் தானே அங்கே ராஜ்யசபாக்கு இதாக இருக்காரு, அவர்கிட்ட கேள்வி இருப்பார் திருச்சி சிவா. ஏன்னா திருச்சி சிவா வந்து 16வது 15 குழுவில் அவர் இருந்திருக்கிறாரு. ஸோ இதன் வாயிலாக தான் அவங்க கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய இது வந்து கோயின்சிடன்ஸ் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா 2001 தாக்குதலப்பையும் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீங்க, இப்பையும் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீங்க. இது எப்படின்னா 2 இடத்துலையும் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது, குஜராத்லேயும் சரி மணிப்பூர்லேயும் சரி, மாநிலம் ஒன்றியம் 2லேயும் ஆட்சியில் இருக்கும்போது கரெக்டாக மாற்று மதத்தினர் கொல்லப்படுவாங்க, கலவரம் நடக்கும், பெண்கள் மீது வன்முறை நடக்கும், பொதுவெளியில் அவங்க வந்து வன்புணர்வு செய்யப்படுவாங்க அப்படின்றது நடக்குது. ஆனால் அதை நம்ம கோயின்சிடன்ஸாக எடுத்துக்கணும் இல்லையா? அதே போல தான் பாராளுமன்றத்திலையும் இவங்க ஆட்சியில் இருக்கும் போது தான் கரெக்டாக வந்து தாக்குதல் நடக்குது. அதை நம்ம எப்படி கோயின்சிடன்ஸ், இதை நம்ம வந்து இது ஒரு சதி பண்ணிட்டாங்க, பாஜக இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லல. ஆனால் இது ஆராயணும்ல ஃபஸ்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது, இது இவ்வளோ பெரிய, அதான் யாருமே ஹர்ட் ஆகலையே அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இதில் இருக்கிற பொட்டன்ஷியல் என்ன? சாதாரணமாக ஒருத்தவங்க உள்ளே வர முடியுது அப்படின்னா அவங்க யாரும் கைது பண்ணவங்க யாரும் ஏதோ ஒரு அமைப்பில் சேர்ந்து ஒரு பயங்கரவாதி அப்படிலாம் கிடையாது. சாதாரணமாக அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க, உள்ளே வந்திருக்கிறாங்க இவ்வளோ பெரிய பொருளோடு அப்படின்னும் போது, அப்போ உள்நோக்கம் இருக்கவங்க செஞ்சுருந்தா இந்த செக்யூரிட்டி பிரீச்சை வச்சு அவங்க என்னெல்லாம் சாதிச்சிருக்கலாம்? இல்லை ஒருவேளை குண்டு எடுத்துகிட்டு வந்தால் என்ன? குண்டு எடுத்துகிட்டு வந்தால் அந்த இதில் தான் கேள்வியை உயர்த்திருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு காமெடி அப்படின்னா, கேள்வியை எழுப்பாத அந்த சமயம் அங்கே இல்லவே இல்லாத பார்த்திபன் அவர்களையும் வந்து இடைக்கால நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது பார்க்குறோம், இது இந்த கேள்வி எழுப்புறது அப்படின்றது கிடையாது. இந்த எம்பிக்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு தங்கு தடையாக இருக்கிறாங்க, இவங்க நம்மளுக்கு எதிராகவே எப்பயும் செயல்படுறாங்க, எஃபெக்டிவாக செயல்படுறாங்க, அப்போ இவங்களெல்லாம் அடிச்சு விடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ கிடையாது, நம்ம முன்னாடி இருக்கிற 2-3 பாராளுமன்ற செஷன்ஸ்லேயே நம்ம பார்க்குறோம். என்னன்னா இப்போ டெரக் ஒப்ரையன் இருக்கிறார், டெரக் ஒப்ரையன் தான் ஃபஸ்ட்டு நீக்கியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெரக் ஒப்ரையனை போன முறை பார்லிமெண்ட் நடந்த போதும் நீங்கள் வந்து அன்ரூலியாக பிஹேவ் பண்ணுறீங்க, அதாவது வந்து அநாகரிகமாக நடந்துக்கிறீங்கன்னு அவரை வந்து பேன் பண்ணாங்க. அது பல்வேறு இடங்கள் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போயாவது நீக்கம் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க குரல் எழுணும்னு தோணலை. இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் செஷனில் மணிப்பூரில் நடந்தபோது நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் எடுத்து பாருங்கள், சன்சாத் டிவி தான் வந்து கேப்சர் பண்ணும் பார்லிமெண்ட்டில் நடக்கிறதெல்லாம். அது எப்படி ரெக்கார்ட் பண்ணுன்னா, அமித்ஷா 2 மணி நேரம் பேசுவார், அவர் ஃபேஸ் ஃபுல்லாக இருக்கும், அவர் ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும். எங்கேயாவது அவர் தண்ணி கொடுங்க அப்படின்னு குடிக்கும்போது ஓம் பிர்லாவை காட்டுவாங்க. ஆனால் ராகுல் காந்தியோ டெரக் ஒப்ரையனோ கனிமொழியோ சிவாவோ இவங்கெல்லாம் பேசும்போது கேமரா சபாநாயகர் மேலே இருக்கும். அதே போல் மணிப்பூர், சேவ் மணிப்பூர் அப்படிங்கிற இது பதாகை கேமரா முன்னாடி வந்தால் டக்குன்னு கட் பண்ணி சபாநாயகருக்கு வச்சுருவாங்க. அப்போ இவங்களால எந்த அளவுக்கு இவங்க தணிக்கை செய்கிறாங்க, எந்த அளவுக்கு கருத்தை முடக்கிறாங்க அப்படின்னா, தங்களுக்கு எதிரான ஒரு கருத்து ஒரு 2 நிமிஷம் ராகுல் காந்திக்கோ டெரக் ஒப்ரையனுக்கோ கேமராவில் ஃபேஸ் வந்துட்டா அது நம்ம மேலே எதிர்ப்பு சம்பாதிக்கிறதுக்கு சோஷியல் மீடியாலையும் பயன்படுன்ற அளவுக்கு பயந்து இவங்க தணிக்கை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்குள்ள விவாதம். இப்போ பார்லிமெண்ட்டில் வண்ண வெடி போட்டாங்க, அதுக்கு விசாரணை, சரி அது பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, மணிப்பூர் எவ்வளோ பெரிய பிரச்சனை, அதுக்கே விவாதத்தை நடத்த விடாமல் தான் இவங்க ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் பண்ணாங்க. விவாதம் நடத்துகிறோம், பிரதமர் வந்து பேசுவார் அப்படின்னு சொன்னும்போது 2 மணி நேரம் 20 நிமிஷம் பேசணும் இல்லை, 2 மணி நேரம் 18 நிமிஷம். நாங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டோம், காங்கிரஸோட வாக்கு சதவீதத்தை இப்படி குறைச்சிருக்கிறோம், காங்கிரஸுக்கு எந்த தைரியம் இருக்குது அப்படிலாம் பேசிட்டு 2 நிமிஷம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தான் பேசுகிறோம். ஆமாம், ஒரு 2 நிமிஷம் மட்டும் மணிப்பூர் மக்களே சேஃபாக இருங்க, நாங்கள் உங்களோட துணை நிற்கிறோன்னு பேசுகிறாரு. அப்போ பார்லிமெண்ட்டில் இதுக்குன்னு இல்லை, நேஷனல் லெவலில் எல்லா பெரிய பிரச்சனைக்கும் அவங்க விவாதத்தை ஏற்கிறதே கிடையாது. அதானி விஷயம் எவ்வளோ ஹிண்டன்பர்க் போச்சு, ஹிண்டன்பர்க் அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணியும் விசாரணைக்கு கேட்டோம். ஏன்னா வந்து பார்லிமெண்ட்டு குழு அமைக்கணும், இன்வெஸ்டிகேஷன், அதாவது இதே மாதிரி ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கூட்டு குழு அமைக்கணும். அது 2G வழக்குக்கு காங்கிரஸ் அமைச்சது, போராட்டம் நடந்தோன்னே 2G வழக்குக்கு நடத்துச்சு, காமன்வெல்த்துக்கு நடத்துச்சு. இந்த மாதிரி கூட்டு குழு கூட்டணியில் இருக்கும்போது நடந்ததுல, அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே திமுக கூட்டணியில் இருக்காங்க இருக்கு, எல்லாம் நடத்துனாங்க. சரி எங்க மேல ஒரு
விமர்சனம் வைக்கிறீங்க, அதை விசாரிக்கிறது நாங்கள் அனுமதிக்கிறோன்னு இது பண்ணாங்க. அதே போல் தான் அதானி கேட்ட போதும் யார் அதானிக்கு எதிராக பேசுகிறாங்களோ அந்த எம்பி மஹுவா மொய்த்ராவை இவங்க கார்னர் பண்ணி இப்போ எக்ஸ்பெல் பண்ணியிருக்கிறாங்க. ரமேஷ் பிதூரி அப்படின்னு ஒருத்தர் ஒரு இஸ்லாமியரை பார்த்து அவ்வளவு கேவலமாக பேசுகிறாரு. நீ சுன்னத் செஞ்சவன், நீ வந்து தேச விரோதி, பாகிஸ்தானி அப்படிலாம் பேசுகிறாரு. அப்போ பாருங்கள், அவர் அவ்வளோ அசிங்கமாக பேசும்போது கேமரா அவர் மேலே தான் இருக்குது. ஆனால் ராகுல் காந்தி மோடிஜியை கேட்கும்போது ஓம் பிர்லா மேலே இருக்குது கேமரா அவர் மேலே வைக்கிறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் மஹுவா மொய்த்ரா வெளியே அனுப்புறீங்க, அவரை வெளியே அனுப்பலை. எத்திக்ஸ் கமிட்டி மஹுவா மொய்த்ராவை நீங்கள் நைட்டு யாரு கூட தங்குனீங்க அப்படின்ற அளவுக்கு கொச்சையாகலாம் கேட்குது மஹுவா மொய்த்ராவை. அதை ஒட்டி டிஸ்கஷன் கூட பண்ண விடலை. அவங்களுக்கு வந்து அதாவது இந்த அரசாங்கம் நீதிமன்றத்திலும் சரி பாராளுமன்றத்திலும் சரி உங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சா ஏன் குற்றச்சாட்டு வைக்கிறன்ற ஆவணம் எல்லாம் உங்களுக்கு தரணும். அப்போ தான் உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் பேச முடியும். கோர்ட்லேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஏபிஏ வழக்குகளில் சீல்டு கவர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபினாமினன், ஒரு போக்கு உருவாயிருக்குது. உங்கள் மேலே நான் யூஏபிஏ வழக்கு போடும் அரசு, ஏன் வழக்கு போட்ட நீதிமன்றம் கேட்டால் ஏன் போட்டோம் அப்படின்றத சீல்டு கவரில் கொடுப்பாங்க. உங்கள் லாயருக்கே தரமாட்டாங்க. அவங்க ஏன் போட்டாங்கன்னு தெரியாது. அதை வச்சு என்ன வாதாடுவார் அப்புறம் வழக்கறிஞர்? இது வந்து ரஃபேல் வழக்காகட்டும், யூஏபிஏ வழக்குகளாகட்டும், காஷ்மீரில் இன்டர்நெட் முடக்கினாங்க இல்லையா, அதுக்கான காரணமாகட்டும், எது எல்லாத்தையுமே சீல்டு கவர்ஸில் கொடுக்குறது. யார் மேலே குற்றச்சாட்டுறாங்களோ அவங்களுக்கு எதிராக வந்து நிரூபிக்கணும். நம்ம பண்ணல அப்படின்றது நிரூபிக்கணும். ஆனால் என்னத்தை நிரூபிப்பீங்க? என்னன்னு குற்றச்சாட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாத சீல்டு கவரில் கொடுத்தா. அதுதான் வந்து கௌதம் பாட்டியா வந்து அழகாக சொல்லியிருப்பார். அவர் வந்து சட்டவியல் நிபுணர். இஃப் there is a right which does not have a remedy to it, then I don't have the right itself. ஒரு உரிமை அது மீறப்படும் போது அது திருத்துவதற்கான வழி எனக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த உரிமையே எனக்கு கொடுக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம் அப்படின்றது. அப்போ அதை தான் இன்றைக்கி பாராளுமன்ற, அதாவது ஒரு சாமானியர்களுக்கு மட்டும் கிடையாது, காஷ்மீரில் இன்டர்நெட் ஷட் டவுனில் இல்லை ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்லி அரெஸ்ட் பண்ணப்பட்டவோ, இல்லை ஷைன் பாத் ப்ரொட்டஸ்ட்டில் அந்த கர்ப்பிணி பெண்ணை அரெஸ்ட் பண்ணதோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது. இன்றைக்கி எல்லா எதிர்க்கட்சிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, நீங்கள் எம்பியாகவும் இருக்கலாம், முன்னாள் மினிஸ்டராகவும் இருந்திருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்கள் மீது இதுதான் திணிக்கப்படுது, இந்த தணிக்கை திணிக்கப்படுது, இந்த சீல்டு கவர்ஸ் திணிக்கப்படுது, உங்கள் மேலே கேவலமான அவதூறுகள் பரப்பப்படுது. பார்லிமெண்ட்லேருந்து நீங்கள் வந்து ஏதோ ரவுடித்தனம் பண்ணுறவர் மாதிரி உங்களை குண்டு கட்டாக தூக்கி வெளியே போடுறாங்க. பாராளுமன்றத்துக்கு வெளியே பாருங்கள், சஞ்சய் ராவத் 3 நாளைக்கு முன்னாடி அவ்வளோ ஒன்றும் அவர் வந்து அன்கான்ஸ்டியூஷனலாவோ இல்லை இல்லீகலாவோ பேசல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாராஷ்டிராவில் ஒரு பத்திரிகையில் எழுதுறாரு. அவர் எல்லா கட்சி தலைவர்களும் அங்கங்கே அவங்களுக்கும் பத்திரிகை இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபி சும்மா வாய் நோகாமல் மூச்சுக்கு 300 தடவை வந்து எமர்ஜென்சியில் வந்து பத்திரிகையை தணிக்கை பண்ணிட்டாங்க, பத்திரிகை சுதந்திரத்தில் வந்து எமர்ஜென்சி எப்போ காங்கிரஸ் இப்போ நடந்துக்குச்சு அப்படிலாம் பேசுது. ஆனால் பிஜேபிக்கு இது பேச தகுதியே கிடையாது. ஏன்னா தினசரி நீயே அதை தான் பண்ணுறேன்னு பேசுனதுக்கு அவர் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக பேசிருக்காருன்னு அவர் மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க இன்றைக்கி. அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டுருக்காங்க. அப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் இவங்க சின்ன லெவல், இது ஒன்றும் பெரிய விமர்சனமே கிடையாது, ரொம்ப ஆழமாக தரவுகளோட அதானிக்கும் மோடிக்கு என்ன லிங்க்கு, இல்லை மணிப்பூரில் அவங்க தான் கலவரம் செஞ்சாங்களா அப்படிங்கிற மாதிரியான லிங்க் எல்லாம் பயன்படுத்தி நிறைய பேர் விமர்சனம் வச்ச காலம்லாம் பார்த்துருக்குறோம். அதெல்லாம் இல்லை. இப்போ சாதாரணமாக சொல்கிற, நீ தணிக்கை பண்ணுற, நீ எதுக்கு தணிக்கை பண்ணி பேசுறதுங்கிறது ஒரு சாதாரண விமர்சனம். அதை கூட பொறுத்துக்க முடியாத அளவுக்கு தான் பாஜக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி 5 எம்பியை வந்து தூக்கியிருக்கிறாங்க. அதில் வந்து இல்லாத எம்பி பார்த்திபனும் தூக்கியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க பாருங்கள், நான் முன்னே கேமரா விஷயத்தில் சொன்னபோது டிஎம்சிலேருந்து டெரக் ஒபிரையன், டிஎம்கேலேருந்து கனிமொழி, காங்கிரஸ்லேருந்து ராகுல் காந்தி, அப்புறம் வந்து ஜோதிமணி, கேரளாவிலேருந்து பார்த்தீங்கன்னா குரிகோஸ், அந்த மாதிரி ஒரு 2-3 பேர். அப்போ அவங்க சிபிஎம்லேருந்து ஒருத்தர், சிபிஐலேருந்து ஒருத்தர், டிஎம்சிலேருந்து ஒருத்தர், டிஎம்கேலேருந்து ஒருத்தர், 2 பேரோ, இந்த மாதிரி எதிரணி அப்படின்னு சொல்கிறவங்க, தனக்கு எதிராக செயல்படுறவங்க எல்லாத்தையும் அவங்க கார்னர் பண்ணி அவங்க கோட்டாவை நிரப்புறாங்க. அவங்க அதில் வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க, இவங்கெல்லாம் எங்கள் எதிரிங்க அப்படின்னு. இல்லை, இப்போது இந்த ஒட்டுமொத்த சம்பவம் கிட்டத்தட்ட எதிர்கட்சிகளை வெளியில் அனுப்பணும் அல்லது எதிர்கட்சிகளுடைய கேள்விகளை, அவங்களுடைய அந்த குரலை வந்து முடக்கணும் அப்படின்றது தான் இதுக்குள்ளே புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை அப்படியே சாதாரணமாக விட்டுட்டு இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு இடம், பாதுகாப்பு அரண்கள் கொண்ட ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்குது. அதை பற்றி பேசுகிறதுக்கு கோரிக்கை வைக்கக்கூட இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போதில் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து பாராளுமன்றத்தை அவங்க எப்படி ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்திய வரலாறுலே எனக்கு தெரிஞ்சு உலக வரலாறுன்னு கூட எடுத்துக்கலாமா இருக்கும். ஆளுங்கட்சி போராட்டம் செய்து பாராளுமன்றத்தை நடக்க விடாமல் பண்ணது பாஜகவுக்கு தான் அந்த பெருமை உண்டு. இந்த வருஷம் பட்ஜெட் செஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நடக்கல. ஏன்னு கேட்டால்
ராகுல் காந்தி வந்து அவதூறாக பேசுகிறாரு, மரியாதை இல்லாமல் மோடியை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பாஜகவினர் போராட்டம் பண்ணி இவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, பார்லிமெண்ட்டை நடக்க விடாமல் பண்ணாங்க. வழக்கமாக நம்ம என்ன பார்ப்போம், எதிர்க்கட்சி தான் போராட்டம் பண்ணி. அப்போ இவங்க பாராளுமன்றம் நடக்கிறதுக்கான எந்த வேலைகளும், அதாவது எந்த வேலைகளும் அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. பாராளுமன்றம் ஏன் நடத்தணும்னா, ஒரே மணி நேரத்தில் 20 பில்லை பாஸ் பண்ணுறது, ஒரு நாளில் 14 பில்லுகள் பாஸ் பண்ணுறது. அவங்க என்ன கொண்டு வர நினைக்கிறாங்களோ, இப்போ சிஏஏ என்ஆர்சி மாதிரி நாடு முழுக்க எதிர்ப்புகள் இருக்கிற பில்லை டிஸ்கஷனே எல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி தான் பாராளுமன்றத்தை பயன்படுத்த பார்க்குறாங்க. பெரும்பான்மை இருக்கிறதால தானே அது. ஆமாம், பெரும்பான்மை இருக்கிறதால தான். அது வந்து நீங்கள் டேட்டா மூலியமாகவே பார்க்கலாம். இப்போ ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்குது, இந்த நிலுவை குழுன்னு நினைக்கிறேன், அது நிலுவை குழுவாக தமிழ் என்ன சொல்லுவோம், ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு. அந்த குழுக்கள் பார்த்தீங்கன்னா எல்லா துறைக்கும் இருக்கும். ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் இண்டஸ்ட்ரி, ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் கிளைமேட் சேஞ்ச், ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஃபாரஸ்ட், ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் வாட்டர்னு எல்லா துறைக்கும் இருக்கும். அவங்க தான் அந்த துறை சார்ந்து எந்த மசோதாக்கள் வந்தாலும் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணி கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த கமெண்ட்ஸை ஏற்றுக்கிட்டு இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் அந்த பில் வந்து அதுக்கப்புறம் ஃப்ளோருக்கு வரும். ஆனால் அதில் இருக்கிற தரவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2016க்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் 75% மசோதாக்கள் அந்த மாதிரி நிலுவை குழுக்கு போய் கமெண்ட்ஸ் வாங்கிட்டு வரும். 75%. 2016க்கு அப்புறம் எஸ்பெஷலி 19-20 இது கணக்கெடுக்கிறாங்க. 25%க்கும் கம்மியான மசோதாக்கள் தான் அந்த கமிட்டிக்கு போயிட்டு வருது அப்படின்றாங்க. அப்போ பாராளுமன்றத்தோட அடிப்படை ஃபங்க்ஷன் மசோதாக்கள் ஏற்றுவதிலேயே ஒரு ஜனநாயகற்ற தன்மை உண்டு பண்ணுறாங்க. கமிட்டிக்கிட்டே போகாமல் எடுத்துகிட்டு வராங்க. அதே போல் ஒரு மணி நேரத்தில் எத்தனை பில் அப்படின்றத பார்க்குறதுக்கு கணக்கெடுக்கும்போது, முன்னாடியெல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஆவரேஜாக ஒரு பில்லுக்கு பார்த்தா ஒரு 110 நிமிஷத்துலேருந்து 190 நிமிஷம், அதாவது 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் டிஸ்கஷன் ஆவரேஜ். சில பில் இது மாதிரி நடந்திருக்கும். இப்போ 50 நிமிஷத்துக்கும் குறைவாக தான் நடக்குது. 50 நிமிஷம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 50 நிமிஷங்கிறது அங்கே டிஸ்கஷனே நடந்திருக்காது. ஏன்னா பில்லு தலைப்பை படித்து எல்லாத்தையும் ஓட்டு எடுக்கிறதுலே கரெக்டாக 45 நிமிஷம் 50 நிமிஷம் போயிருக்கும். அப்போ குறிப்பாக 2022 போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரே செஷனில் 2-3 நாளைக்குள்ள ஒரு 16 பில்லோ 17 பில்லோ வந்து பாஸ் பண்ணாங்க. அப்போ பாராளுமன்றத்தை தங்களோட சர்வாதிகார போக்கு, அதை வந்து அது ஒரு விவாதத்துக்கான களம் இல்லை வந்து சட்டத்தை எல்லாரும் சேர்ந்து அப்படின்னா கட்சிகள் அப்படின்றது கிடையாது. அங்கே ஏன் ஒரு எம்பி இருக்கிறாரு, கனிமொழி அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அவங்க தூத்துக்குடி மக்களோட பிரதிநிதி. அங்கே வந்து திருநாவுக்கரசன் இருக்காருன்னா அவர் திருச்சி மக்களோட பிரதிநிதி. அப்போ இந்த நாட்டில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களும் சேர்ந்து ஏற்றும் ஒரு சட்டத்துக்கு தான் பாராளுமன்றம் இருக்கு. அப்படி இல்லாமல் ஒரு குழுவாக பிஜேபி அமைச்சர்களும் எம்பிகளும் சேர்ந்து நாங்கள் என்ன சொல்லுவோன்னு ஆணை பிறப்புக்கும் தளமாக பாராளுமன்றம் மாற்றப்பட்டிருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்போ அந்த ஆணை பிறப்புக்கும் தளமாக வச்சுக்கிட்டு அதில் ஜனநாயக ரீதியாக பாராளுமன்றத்தை நடக்க யார் முற்பட்டாலும் அவங்க மேலே தாக்குதல் நடக்கும், அவங்க மேலே வழக்கு பதியப்படும், அவங்க வெளியேற்றப்படுவாங்க, அல்லது வீடியோ மூலியமாக தணிக்கையாவது செய்யப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்க, இப்போது இந்த வண்ண குப்பி, வண்ண புகை குப்பி, திரும்ப அதை ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அதை வண்ண குப்பை தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த வண்ண புகை குப்பியை எடுத்துகிட்டு போனது ஒரு பாஜக எம்பியினுடைய பாஸில் தான் உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் விசாரணை என்பது அந்த எம்பி பக்கமும் திரும்பலை. வெறும் அந்த எடுத்துகிட்டு போன அந்த மனோரஞ்சன் மற்றும் இன்னொருத்தவங்க சாகர் சர்மா, இவங்க 2 பேர் மேலே தான் விசாரணை போயிட்டுருக்கு. எதனால் நடந்ததுன்னு. இதுவே ஒரு காங்கிரஸுடைய எம்பி பண்ணியிருந்தாலோ அல்லது ஒரு திமுக எம்பியோ பண்ணியிருந்தாலோ இது என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்ற ஒரு விவாதமும் இங்கே உள்ளா இருக்குது. இதை நம்ம எப்படி பார்க்கறது? நம்ம ரொம்ப வெளிப்படையாகவே நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா உதாரணமும் ஒன்றும் இல்லை, ஊழல் வழக்கு வருது, 2G ஊழல் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா 1,70,70,000 கோடிங்கிறத எழுதலை, அந்த 0வை போட்டு தலைப்பாக போட்டாங்க. ஆமாம், அவர் முகத்தை வந்து அவரை போலீஸ் கூட்டு போகும்போது ஒரு பயத்தில் இல்லை பதட்டத்தில் இருக்கிற முகத்தை தான் போட்டாங்க. அவர் நல்லா இருக்கிற முகத்தெல்லாம் யாரும் போடலை. போட்டு ஒரு இழிவான செயலை செய்தவர்ன்றதை பிராண்ட் பண்ணாங்க. தினைக்கு என்ன, அந்த ஊழல் அப்படிங்கிறது அனுமானம், அதாவது 1,70,000 நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது. ஆச்சா, இன்னொன்று அது வந்து அரசுக்கு இழப்பு இல்லை, அரசுக்கு கூடுதலாக வந்திருக்கலாம், இழப்பு கிடையாது, இழப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு நிதின் கட்கரி தலைமையிலான டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து 7.5 லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு சிஏஜி இருக்கே, அதே சிஏஜி தான் சொல்லுது. அன்னைக்கு சிஏஜி வந்து உங்களுக்கு வேத வாக்கா தெரிஞ்சது, இன்னைக்கு சிஏஜி ரிப்போர்ட் வந்து இது வந்து எதிர்கட்சி சூழ்ச்சிங்கிறீங்க. எந்த ஊடகமாவது 7.5 லட்சம் கோடின்றதை அப்படி ஹெட்லைன் போட்டுச்சா? இல்லை அன்னைக்கு திமுக காரங்களோ காங்கிரஸ்காரங்களோ யாரையுமே கார் ஏற விடாமல் கார் கதவை அடைச்சிட்டு கேள்வி கேட்குற மாதிரி பண்ணுவாங்க ஊடகங்கள். அது இந்தியா டுடே ஆகட்டும், ஆஜ் தக் ஆகட்டும், யாராகட்டும்.
இன்னைக்கு அந்த மாதிரி நிதின் கட்கரி யாராவது கேட்குறாங்களா? ஒன்று மேலே இந்தியா டுடே கான்க்ளேவ்ல அவர் வராரு, சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. பேசிக்கலி என்னென்னா இப்படி சொல்கிற மாதிரி சொல்லுவோம், அவங்கள போட்டு நீங்கள் அடிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கம்பீரமாக உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் சும்மா கணக்கு தெரியாதவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதோட கடந்து போயிடுறாங்க. அதுக்கு மேலே அவரை ப்ரெஸ் பண்ணுறதில்ல, அவர் ஒரு கேள்வி கேட்கறதில்ல, அவர் விட்ட அறிக்கையில் ஒன்றுமே கிடையாது. எந்த குற்றச்சாட்டையும் அவர் அட்ரஸ் பண்ணல. இந்த 7.5 லட்சம் கோடியில் அதெல்லாம் இந்த மீடியா வந்து எக்ஸ்போஸே பண்ணலை. ஸோ மீடியாவுக்கு அப்படி ஒரு பாரபட்சம் பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கு விசாரணையிலுமே ஒன்றும் இல்லை, ஃபீஸ்ட் ஆஃப் த வல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அது வந்து இந்தியாவில் நடந்த எல்லா ஊழல் பற்றியும் அதில் வந்து சொல்லலாம். அது வந்து காங்கிரஸ்காரர் எழுதிட்டாரு, இல்லை வந்து எதிர்க்கட்சி எழுதிட்டாரு. அதில் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த ஊழலும் இருக்குது, பாஜக ஆட்சியில் நடந்த ஊழலும் இருக்குது. இன்றைக்கி அஜித் டோவல் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய செக்யூரிட்டி அட்வைசர், மோடிக்கு இந்த புல்வாமா தாக்குதல் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலோசனை சொன்னவர் அப்படிலாம் இருக்கிறவர். சோட்டா ராஜன் ஒரு கேங்ஸ்டர் இருந்தார் தெரியும் இல்லையா? இவர் அப்போ நம்ம தாவூத் இப்ராஹிமுக்கு 2வது ஒரு போட்டியாக அவங்க ஆட்களும் இவங்க ஆட்களும் கொண்டுக்குவாங்க அப்படின்னு சோட்டா ராஜன்ற ஒரு பெரிய கேங்ஸ்டர். அவரோட தம்பி டெல்லியில் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யும்போது அவர் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கிறாரு. என்னடா இவன் மட்டும் தான் இருப்பான்னு நினச்சிட்டு ஏர்போர்ட் வாசலில் கைது பண்ணுறாங்க. உள்ளே இன்னொருத்தர் யாராக இருக்குன்னு பார்த்தா அஜித் டோவல். அவர் மேலே இன்றைக்கி வரைக்கும் எந்த விசாரணையெல்லாம் நடக்கலை. எத்தனையோ தாக்குதல்களில், கொலைகளில், குண்டு வெடிப்புகளில் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவங்களோ பாஜகவை சார்ந்தவங்களோ இருக்கிறாங்க. ஆனால் யார் மேலும் விசாரணை நடத்தப்படுவதில்லை. ஆனால் ஒரு காங்கிரஸ் எம்பியோ இல்லை ஒரு திமுக எம்பியோ என்னைக்காவது ஒரு நாள் அவங்க தொடர்பு அப்படின்னு தொடர்பே இருக்க தேவையில்ல. போர்டுதாஸ் நம்ம மாரியண்ண மாதிரி பின்னாடி உட்கார வச்சுட்டு இது தெரியல, இது பாகிஸ்தான் லிங்க், புரிஞ்சுதா அப்படின்னு இவங்களா ஒரு லிங்கை கிரியேட் பண்ணி அவங்க மேலே தொடர்ச்சியாக பயங்கரமான விசாரணை நடப்பதை நம்ம பார்த்துருக்குறோம். எத்தனை எம்பிக்கள், காங்கிரஸ் எம்பிக்கள் ஆகட்டும் இல்லை கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் ஆகட்டும், அவங்க தீவிரவாதிகள், அர்பன் நக்சல்கள் அப்படின்னு பிராண்ட் பண்ணி சோஷியல் மீடியா ட்ரையல் நடக்கும். கோர்ட்டில் ஒரு ட்ரையல் நடக்கிறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரையல் நடக்கும். அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் தான் அந்த முன்முடிவுகளோட தான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் அணுகிறத பார்த்து மீடியாக்களே முன்னாடி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்றாங்க. இன்றைக்கும் பாருங்கள், ஒரு பாஜக எம்பி ஏதாவது பண்ணிட்டா வலிஞ்சு அழிஜிட் அப்படின்னு, அதாவது வந்து குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிறார், அந்த குற்றம் சரியாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் ஒரு காங்கிரஸ் ஆளோ இல்லை ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்களோ பண்ணால் தொடர்ந்து அவங்க அந்த குற்றத்தை தான் செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் வந்து ஏதோ நீதிமன்றம் அவங்களுக்கு விடி வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான வித்தியாசத்தை நம்ம கண்கூட பார்க்க முடியும். இது வந்து நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீன் விஷயத்திலே நம்ம பார்த்துருக்குறோம். பாலஸ்தீனர்கள் செத்தா எண்ட் அப் டெட், அவங்க எப்படியே தற்செயலாக செத்து போயிட்டாங்க. இஸ்ரேலியர்கள் செத்து போயிட்டா கில்ட் இன் கோல்ட் பிளட், ப்ரூட்டலி மர்டர் அப்படின்னு பார்க்குறோம். அதோட இந்தியன் வெர்ஷன் தான் இந்த ஃபாசிசம். அந்த ஃபாசிசம் தான் மீடியாக்குள்ளேயும் பூந்துருக்கு. அதை நம்ம மாற்றிருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். கட்டாயம். ஒரு நீண்ட உரையாடல் தொடர், மிக ஆழமான கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.